குட் மார்னிங் கைஸ். நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வினோத்தோட பர்த்டே. ஸோ நைட்டு பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போக போகிறோன்றதை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரூம்லேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எடுத்துருக்கிற ரூம் வந்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே லொக்கேஷன் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரூமோட பேக் சைடு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்டாரண்ட்டு, லாட்ஜு, ரூம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே வந்து பலாப்பழம் ட்ரீஸு, மாங்காய். ஸோ இது வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரூம். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் ஆக்சுவலாக. ஸோ இந்த பக்கம் வியூ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஃபுல்லாகவே வந்து பலா மரங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அங்கே ஒரு பலா தொங்குது தெரியுதா? ஜாலியாக தொங்கிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து ரோட்வே. ஸோ இதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் 104. ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. அண்ட் வந்து டிவி இருக்குது. ஆஸ் யூஷுவல் வாட்டர். ஸோ ஸ்நாக்ஸு. வினோத் தூங்கிட்டுருக்காப்புல, ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூமு. பட் ஆனால் இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து ஹீட்டர் இல்லை. அதான் ஒன்று பிடிக்கல. நேற்று நாங்கள் ஷாப் பண்ணியிருந்தோம். அந்த திங்ஸ் அங்கே வச்சுருக்கோம். ஒன்ஸு கபோர்ட்ஸு டபுள் சைட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் திங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. ரூம்குள்ளேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்குது ரூம் வியூ. இவ்வளோதான் ரூமு. ஸோ இதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் எங்கே போகிறோன்றது பிளான் வந்து வினோதுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு தெரியாது. நான் எங்கே போகிறோன்றதை நான் அப்படியே போகும்போது உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படியே நான் போயிட்டு ஒரு சாய் குடிச்சிட்டு அடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பணும். பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆமாம்ப்பா. ஆமாம்ப்பா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ நம்ம வந்து எலிஃபண்ட் ரைட் போகிறோம். எலிஃபண்ட் ரைட் போகிறோம். எலிஃபண்ட் மேலே ஏறி ரைட் போகிறோம். இப்போ அதுதான் லொக்கேஷன் தேடிட்டு இருக்கேன். லொக்கேஷன் கரெக்டாக என்னன்னு தெரியல. ஆமாம், பார்க்க போகிறேன். நாங்கள் இருக்கிற ரூம்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டராப்பா. 50 மீட்டர் தான். பக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்? ஃபால்ஸ் போகலான்னு. நேற்று மிஸ் ஆகிடுச்சு ஃபால்ஸு. ஸோ இன்றைக்கி ஃபால்ஸ் போகலான் இருக்கோம். ஃபால்ஸில் தண்ணி வருதான்னு தெரில. இருந்துச்சுன்னா போகிறோம். இந்த 2 இடத்துக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகுறோம். ஆமாம், அவ்வளோதான் பிளான். ஒரே இதான் பிளானு. இதுக்கப்புறம் எதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுறோம். இந்த இடம் தான் போகிறோம். எலிஃபண்ட் சஃபாரி நம்ம போகிறது. இதே தான்ப்பா. எலிஃபண்ட் சஃபாரி போகிறோம். யானை 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 யானை. எங்கே போகிறோம்? இங்கேருந்து எவ்வளோ தூரம்? உள்ளதான். அது உள்ள இந்த கேட் போட்டுருக்காங்க, பேரிகேட். அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து இது என்ன ஊருப்பா? தேக்கடியா? கும்ளி தேக்கடி. இது ரெண்டும் ஒன்று தான். கும்ளி தேக்கடியில் வந்து எலிஃபண்ட் சஃபாரி போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அவங்க டிக்கெட் எடுக்க போகிறாப்புல.
எலிஃபண்ட் ரைட் 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து சரி ஓகேண்ணா. யானை எங்க வரும். எங்க இருக்கு யானை? யானையை தேடி ஒரு பயணம். யானை இங்கே வச்சுருப்பாங்க ஒரு சில. போய் பார்க்கலாமா? இங்கே வச்சுருப்பாங்க, இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இங்கே தான் யானை ஏறணுமா? இது மேலே நின்று தான் அந்த யானை மேலே வந்து ஏறணும் போல். ஸோ டிக்கெட் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். பர் பர்சனுக்கு 600 கேட்டிருக்காங்க. 2 பர்சனாக ஏறுங்க அப்படின்னு சொல்லி நான் மட்டும் தான் ஏறுறதா பிளானு. வினோத் வந்து ஆல்ரெடி போயிட்டாருன்றனால நான் வரலன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்க கம்பல் பண்ணி ஏறுங்கன்னு சொல்லி பர் பர்சனுக்கு 500, 2 பேருக்கு 600. பர் பர்சனுக்கு 500, 600. 2 பேருக்கு 1000 ருபீஸ் கடைசியாக போட்டு பில் பண்ணிட்டு வந்திருக்கோம். டடான் டடான் டடான். யானை. இவர் என்ன யானைனா இவர் வராரு. அங்கே போய் நிற்கணும். இந்த யானையில போக போகிறோம். காலையில் வச்சுட்டு அப்படியே அதில் மேலே வைக்கணும். தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும். வாங்க. ஆ எந்த ஆனை மோனே போறா? எடுக்கிட்டு தான் ஒன்றாச்சு. யானைக்குட்டி, யானைக்குட்டி யாரு? நீதான் ஃபேவரட் அனிமல். வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்குது. ஏறுப்பேன் அங்கூட ஏறுப்பேன்டா. பேர் என்னன்னா யானைக்கு? ராஜேஸ்வரி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ நாங்கள் வந்து யானை சஃபாரியில் போயிட்டுருக்கோம். என் ஃபேவரட் அனிமல் லியோக்கு அப்புறம். நல்ல பேர். இப்போ நம்ம பிரயாணிக்கிற யானை மேலே பிரயாணிக்கிறோம். இந்த யானை பேரு ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. பலாப்பழம் அங்கே பாரு, அங்கே தொங்குது பாரு. இதோட பெருசாங்க பார்த்தா அதை கிட்ட. தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? எனக்கு நல்லா தான் இருந்தது. நான் 2வது வாட்டி போகிறது எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அந்த யானையோட பேர் வந்து ராஜேஸ்வரியா. ஸோ அவங்க வந்து பொம்பளை யானை. சூப்பராக இருந்துச்சு. அவங்க மூமெண்ட்டெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சுது மேலே உட்காந்தது எங்களால். நான் அது கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், நிறையா கிஸ்லாம் கொடுத்தேன் யானைக்கு. ஜாலியாக இருந்துச்சு இல்லை? இன்னைக்கு இந்த வாட்டி வந்து சீசன் இல்லைன்றனால ஒரே ஒரு யானையை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வினோத் தான் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றினாப்புல. அதுவும் அவரோட பர்த்டே அன்னைக்கு வந்து என்னோட ஆசை வந்து நிறைவேறி இருக்கு. நியாயமாக பார்த்தா அவரோட ஆசையை தான் நான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து என்னோட ஆசை நிறைவேறி இருக்கு. அதோட மூமெண்ட், அது நடந்து போகிற மூமெண்ட் எல்லாமே வந்து நம்மளால நடக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது.
நான் நிறைய யானையை பார்த்துருக்கேன், ஆனால் தொடுறதுக்கு பயம். ஆனால் இந்த யானையை நான் தொட்டேன், தடவினேன், கிஸ்லாம் பண்ணேன். அது தும்பிக்கையை வச்சு அது கட்டிலாம் பிடிச்சிருக்கேன். அது வீடியோ வரும், நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? நிறைய ஹாப்பி, என்ஜாய். ரொம்ப நாள் கனவு இல்லை இதுவும், ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் ஆசை சீரீஸ். நம்ம வந்து ரொம்ப நாள் ஆசை சீரீஸ்னு ஒரு எபிசோட் ஒரு பிளேஸ்ல இருக்கோம். எங்க இருக்கோம்? கும்ளி, கும்ளியில தேக்கடி, தேக்கடியில் இருக்கோம். ஸோ கேரளா பார்டர் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம கேரளாவில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு, அதுக்கு நமக்கு பேக் சைடு வந்து கேரளா அப்படியே பிரியுது. ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். யானை சஃபாரி முடிச்சுட்டு கேரளாவிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து மலை இறங்கிட்டு இருக்கோம். கீழே குமுளி மலையிலேருந்து கீழே போயிட்டு அடுத்து வந்து நம்ம ஃபால்ஸ் போகிறோம். சுருளி ஃபால்ஸு. சுருளி ஃபால்ஸ் போயிட்டு அங்கே தண்ணி இருந்துச்சுன்னா குளிக்கிறோம், அப்படி இல்லைனா ரிட்டர்ன் வீட்டுக்கு. சுருளி இல்லை, சுருளி. சுருளி, சுருளி ஃபால்ஸ். நம்ம போகிறது வந்து சின்ன சுருளி. சின்ன சுருளி அங்கே, சின்ன சுருளி அருவி. சின்ன சுருளி அருவி. அங்கே எப்பயுமே தண்ணி இருக்கும். சுருளி ஃபால்ஸில் தண்ணி இருக்காது அவ்வளோ. அப்படி ஒன்று இருக்கா? சரவணவேல் வந்து தனலட்சுமியை கடத்திட்டு போல. தனலட்சுமி தான் சரவணை கடத்திட்டு போறோம். எப்படி இந்த பாட்டை போட்டு வீட்டு வந்து இன்னொரு கடத்திட்டு போறேன் இப்போ இந்த பாட்டை போட்டு. தில்லி போடு. ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் வந்து கொடைக்கானல் ரூட் எடுத்து வந்துட்டோம். உசிலம்பட்டி ரூட் எடுக்கல. இப்போ கொடைக்கானல் வத்தலங்குண்டு இந்த ரூட் வழியில் எடுத்ததால் தென்னிலேருந்து இப்போ கொடைக்கானல் ரூட் போகிறோம். இங்கே வியூ பார்க்க நல்லா இருக்குது. மழைலாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே பாருங்கள், ஒரு தென்னை மரங்கள் சுற்றிலும். பெரியகுளம், திண்டுக்கல். பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொடைக்கானல் மலை. நம்ம வந்து திண்டுக்கல் சைடில் போகிறதால கொடைக்கானல் ஹில்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மதுரை ரீச் ஆக போகிறோம். இன்னும் 30 கிலோமீட்டரில் பைபாஸ் ஏறிட்டோம். எப்படியே வந்து நாங்கள் அலங்காநல்லூர் வழியாக வந்து மதுரை ரீச் ஆகிடலாம். ஃபைனலாக வந்து மதுரை ரீச் ஆகிட்டு லஞ்சே நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். ஆல்மோஸ்ட் மணி ஒரு 4 to 4:30 இருக்கும். இப்போ தான் நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். லஞ்ச் வந்து நாங்கள் KFC சாப்பிட்லான்னு இருக்கோம். காலையிலேருந்து பட்னி கடந்து விரதத்தை முடிக்க போகிறோம். சாப்பாடு கிடச்சிருச்சு. சிக்கன் சாப்பிட போகிறோம். கடைசியாக மதுரை ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு லஞ்ச் முடிக்கிறோம். பர்த்டே பாய், ஹாப்பி பர்த்டே பாய். தேங்க்யூ. பர்த்டேன்றது மறந்துச்சு தானே? ஆமாம், ஃபுல்லாக இன்றைக்கி ட்ராவல்லையே போயிடுச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பர்த்டேன்றது போயிட்டு ட்ராவலில் ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம். சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். பை. ட்ராவல்லாம் யாருக்கும் ஜாலியாக இருக்காது. ஜாலியாக இருந்துச்சு. சரி, சாப்பிடுவோமா? நான் சாப்பிட்டு தான் இருக்கேன்.
சாப்பிட்டது பத்தலைங்க. என்ன வாங்கினோம் ஸ்ட்ரிப்ஸில் 8 ஸ்ட்ரிப்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கு மேலே பத்தலை. அதான் மறுபடியும் நாங்கள் வந்து பர்கர் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். 2 பர்கர் சாப்பிட போகிறோம் மறுபடியும். பாய். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃபரில் வாங்கினது. இது வந்து ஆன்லைன் ஆப் மூலமா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் பை 1 கெட் 1 ஃப்ரீ. நம்ம டேரெக்டாக டைனிங் வந்து வாங்கணும் அப்படின்னா 1 200 ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் 2 200 நாங்கள் வந்து கேஎஃப்சியில் உட்காந்துட்டு டைனிங்கில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு உட்காந்து சாப்பிட்றோம். பர்கர் மட்டும்தான் அது. மற்றது வந்து டைனிங் வந்து நார்மல் ப்ரைஸ்க்கு தான் வாங்கணும்.